ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்ப மாவு லட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்ப மாவு நனைந்து எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கிறேங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நிறையா சேர்த்தா உப்பாயிரும். நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த உப்பை வந்து மாவுலேயே நல்லா பிணைஞ்சு எடுத்துருங்க. நம்ம தண்ணி சேர்க்கும்போது நம்ம உப்பெல்லாம் ஒன்று சேராது, அதனால நான் வந்து மாவுலேயே நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம கையில் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா தெளித்து அந்த மாவை வந்து பிணைஞ்சு விடணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிடுங்க. நம்ம ஃபுல்லாக ஒரே டைமில் எல்லா தண்ணியும் நம்ம வந்து ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி ஊற்றிட்டோம்னா மாவு வந்து தண்ணி ஆயிரும், நமக்கு அளவு தெரியாது. இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதை வந்து மாவை வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்திங்கனாவே நமக்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிறேங்க. நம்ம கையில் வந்து பிடிச்சோம்னா மாவு வந்து கையில் ஒட்டணும். அந்தளவுக்கு மாவு இருந்தால் கரெக்டாக நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து 2-3 தடவை நான் வந்து இந்த மாதிரி தெளித்து மாவை பிணைஞ்சிக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே பிணைஞ்சு எடுத்தாச்சு. நமக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து அமுக்கி பார்த்தோம்னா தெரியும் மாவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நமக்கு அமுக்குனா அந்த உருண்டை பிடிக்கிற மாதிரி உருண்டையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு இட்லி தட்டு எடுத்துட்டேன். தட்டில் வந்து நான் வந்து ஃபுல்லாக மாவு வச்சுருக்கேன். இதே வந்து அந்த குழிக்கிட்ட கண் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இட்லி எப்படி அவிப்போமோ அது மாதிரி துணியில் வச்சுட்டு நம்ம வந்து இட்லி தட்டு மேலே வச்சு நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே இட்லி தட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எல்லா பக்கமும் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 தட்டுலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு தட்டு அப்படிங்கிறப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 தட்டு அப்படிங்கிற போது அதோட தண்ணி வந்து ஆவியில் பட்டு அந்த இடம் ஃபுல்லாக வந்து நசுன்னு ஆகிரும். அதனால நான் வந்து ஒரே தட்டில் எல்லாத்தையுமே அள்ளி வச்சுக்கிறேன். ஃபுல்லாகவே இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. தட்டு ஃபுல்லாகவே அள்ளி வச்சாச்சு. இப்போ நான் இதை வந்து இட்லி குண்டானில் வச்சு நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு இட்லி குண்டா வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. 3/4 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம கூட வச்சுக்கலாம். அது மேலே இட்லி தட்டை வந்து நான் வந்து வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃபுல்லாகவே வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து துருகி எடுத்திருக்கேன். அதோட ஈரப்பதம்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். அது வந்து நல்ல கலர் கொஞ்சம் மாறணும். அதில் இருக்க ஈரப்பதம்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம ஸ்லோலி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு அது கலரும் கொஞ்சம் மாறி வந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தாவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றி எடுத்துக்கிறேன். மாற்றிட்டு வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கை அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை, அதனால் இதையும் நம்ம வந்து வறுத்துட்டு அதில் இருக்க பார்த்திங்களா தோல் அது எல்லாத்தையுமே உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேர்க்கடலை நல்லாவே வறுத்து வந்துருச்சு. அந்த கலரெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தோல் எல்லாமே நல்லா உரித்து எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் மிக்சியில் வந்து போட்டு அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் வேர்க்கடலையே சேர்த்துட்டு நம்ம வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் நல்லா வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வறுத்து வச்சுருக்க தேங்காயை நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுச்சு. நம்ம தேங்காயை அப்படியே நம்ம வந்து கீறிட்டு அப்படியே போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு போட்டால் நல்லா இருக்கும். அதனால் ரெண்டையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே வெந்து வந்துருச்சு. தொட்டு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு மாவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் அந்த நம்ம கொடுத்த மாவை விட நம்ம கையில் ஒட்டும்போது அந்தளவுக்கு ஒட்டாது, அந்த மாதிரி இருக்கும் மாவு. இதை வந்து நம்ம வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி எடுத்துக்கிறேங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக மாற்றியாச்சு. இப்போ நல்லா அந்த உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து உடச்சி விடுங்க. இப்போ வந்து லைட்டாக சூடாக இருக்குது. சூடு ஆறினதுக்கப்புறமா நல்லா பொழுன்னு நம்ம எப்படி மாவு வைக்கும்போது இருந்துச்சோ அதே மாதிரி நல்லா பொழுன்னு இருக்க மாதிரி அந்த கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். எனக்கு சர்க்கரை நிறைய சாப்பிட மாட்டேன், கம்மியாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு பார்த்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொருளையும் அது கூட சேர்த்துட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய்யை வந்து காய்ச்சி உருக்கி வச்சுருக்கேன். உருக்கி வச்சுருக்க நெய்யையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைக்காமல் நம்ம போட்டோம்னா அப்படியே வெள்ளையாக தெரியும். நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காய் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் அரைச்சிட்டோம்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ நான் வந்து பார்த்தேன் நல்லா கையிலேயே நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. அப்படியே கொடுத்தாலும் பசங்க அப்படியே சாப்பிடுவாங்க. நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து உருண்டை பிடிச்சி சாப்பிட்டோம்னா பசங்களுக்கு அப்பப்போ ஒன்று எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. இது வந்து ராகி மாவு, வேர்க்கடலை அப்படிங்கிறப்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அப்பப்போ ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.